கோதுமை, பார்லி, கடுகு, பருப்பு வகைகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை அதிகரித்து மத்திய அரசு உத்தரவு. குறைந்தபட்ச ஆதரவு விலையை தொடர்ந்து வழங்குவோம் என்றும் மத்திய வேளாண் அமைச்சர் அறிவிப்பு. கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு ரூபாய் 50 உயர்த்தப்பட்டு ரூபாய் 1975 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடுகு, மைசூர் பருப்பு ஆகியவற்றுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு கூட்டம் திங்கட்கிழமை நடைபெற்றது. இதில் 6 ராபி பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை அதிகரிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த முடிவை வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் மக்களவையில் அறிவித்தார். அப்போது அவர் பேசியபோது, கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு ரூபாய் 50 உயர்த்தப்பட்டு ரூபாய் 1975 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மைசூர் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு ரூபாய் 225 உயர்த்தப்பட்டு ரூபாய் 5100 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடுகுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு ரூபாய் 225 அதிகரிக்கப்பட்டு ரூபாய் 4650 பார்லிக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு ரூபாய் 75 அதிகரிக்கப்பட்டு ரூபாய் 1600 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ரூபாய் 300 உயர்த்தப்பட்டு ரூபாய் 5100 நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில், குசம்பப்பூவுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ரூபாய் 112 உயர்த்தப்பட்டு ரூபாய் 5327 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 6 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையாக ரூபாய் 7 லட்சம் கோடி வழங்கப்பட்டுள்ளது. இது முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் வழங்கப்பட்ட தொகையை விட சுமார் 2 மடங்கு அதிகம். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வேளாண் மசோதாக்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் செய்து வரும் தவறான பிரச்சாரத்தைப் போல் அல்லாமல் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை மத்திய அரசு தொடர்ந்து வழங்கும். வேளாண் விளைபொருட்கள் விற்பனை கமிட்டியின் செயல்பாடுகளும் தொடரும் என்று அவர் தெரிவித்தார். பின்னர் அவர் வெளியிட்ட பதிவில், கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதன் உற்பத்தி செலவை விட 106% அதிகமாகும். மைசூர் பருப்பு, துவரம் பருப்புகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அவற்றின் உற்பத்தி செலவை விட 78% அதிகமாக உள்ளது. பார்லிக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதன் உற்பத்தி செலவை விட 65%, கடுகுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதன் உற்பத்தி செலவை விட 93% உயர்வாக உள்ளது. குசம்பப்பூவுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதன் உற்பத்தி செலவை விட 50% அதிகமாகும் என்று அவர் தெரிவித்தார்.